தமிழக ஆளுநர் திரு RN ரவியை சந்திக்க தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார். அவரோடு யாரெல்லாம் இருக்கிறார்கள், இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நடைபெறுகிறதுன்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். பாஸ்கர், இந்த சந்திப்புக்கான நோக்கம் என்னவாக இருக்கிறது? விஜயோடு யாரெல்லாம் வந்திருக்காங்க? ஸ்விஃப்ட் நீல நிற காரின் மூலமாக தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் கட்சியினுடைய பொருளாளரோடு ஆளுநர் மாளிகைக்கு தற்போது வருகை தந்து சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற முன்வைத்து இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. அவர் கொண்டு வரக்கூடிய அந்த கடிதத்தையும் ஆளுநரிடம் கொடுக்க உள்ளார். அதன் அடிப்படையில இந்த விவகாரத்துல ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கட்சி பாகுபாடின்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்க அரசுக்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் முன்வைத்துதான் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. வெற்றி கழகத்தின் சார்பாக தலைவர் விஜய் அவர்கள், கட்சியினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் சந்திப்பதற்குண்டான நேரம் என்பது கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆளுநர் மாளிகை 1 மணி அளவுல சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டது. இதற்காக ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த விஜய் தற்போது ஆளுநர் RN ரவியை சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பின் போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மற்ற மாணவிகளுக்கு பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. ஆளுநர் RN ரவி கடந்த சனிக்கிழமை அன்று அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார். மாணவரிடம் தனித்தனியாக கருத்துக்களை கேட்டறிந்தார். அதற்கு பிறகு கூடுதல் பாதுகாப்புக்கு கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் நாளுக்கு நாள் பூதாகரமாக கிளம்பியிருக்கக்கூடிய நிலையில ஆளுநர் மாளிகையிலிருந்து இந்த சந்திப்புக்கு பிறகு என்ன நடவடிக்கை இருக்கிறது என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களும் ஆளுநரை சந்தித்து இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதே போல அதிமுக உள்ளிட்ட பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் யார் அந்த சார் என்ற அடிப்படையில நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் முன்வைத்து பிரதான நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும், ஷாப்பிங் மால்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் ஐடி விங்கின் சார்பாக பல்வேறு கட்சிகளின் சார்பாக மக்களுடைய கவனத்துக்கு இந்த விவகாரத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு சென்று வருகின்றனர். அந்த வகையில தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து இந்த விவகாரத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்து தற்போது சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நடக்கும்? எவ்வளவு நேரம் ஆளுநர் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு? 1/2 மணி நேரம் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த விவகாரத்துல ஆளுநர் கடந்த சனிக்கிழமை அன்று ஆய்வுகளை மேற்கொண்டார். அப்போது 1.5 மணி நேரம் ஆய்வுகளை மேற்கொண்டார். சிண்டிகேட் மெம்பர் எனக்கூடிய உறுப்பினர்களிடையும் கருத்துக்களை கேட்டறிந்தார். பேராசிரியர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். மாணவரிடம் தனித்தனியாக 25 நிமிடங்கள் தொடர்ந்து கருத்துக்களை கேட்டறிந்த பிறகுதான் ஆளுநர் மாளிகையிலிருந்து கூடுதல் பாதுகாப்புக்கு கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற அறிக்கை என்பது வெளியிடப்பட்டது. விஜயனுடைய சந்திப்பு என்பது 1/2 மணி நேரம் அவருக்கு சந்திப்பதற்குண்டான அவகாசம் என்பது கால அவகாசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 மணி அளவுல அந்த சந்திப்பு என்பதற்கான அவகாசம் கொடுக்கப்பட்டு அவருடைய கார் உள்ளே சென்றிருக்கிறது. இதன் அடிப்படையில சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பு என்பது 1/2 மணி நேரம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள் ஆளுநரை சந்திக்கும் போது விருப்பப்பட்டால் அவர்களை செய்தியாளர் சந்தித்து ஆளுநரிடம் என்னென்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டது என்பது குறித்தெல்லாம் பகிர்வார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அப்படிங்கறதையெல்லாம் ஒரு அறிக்கையாக தருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. பத்திரிகையாளர்களை செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது. சந்திப்பு என்பது 1/2 மணி நேரம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.